அந்த மாதிரி ஒரு கொள்கை விஜய் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, பேசுகிறத தவிர கொள்கை ரீதியாக எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அவன் அரசியலுக்கு புதுசுனாலும் அவனுக்கு தெரியலையா இல்லை அந்த மாதிரி கமிட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறாரான்னு தெரியல. மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தேசிய கொடி ஏற்றிடுறாங்க, ஏற்றிட்டு அவங்க பிரின்ஸிபால் அறையில் இருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கலாம், தேசிய கொடி வந்து நாங்கள் மனமளம் தேசிய கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி ஏற்றிடுறோம். தேசிய கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி ஏற்றிடுறோம். மாணவர்களாக சேர்ந்து. ஓ சரி. அவர் பிரின்ஸிபால் வந்து ஊங்குறாரு அப்படின்னே ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறாரு எங்கிட்ட. ஓ ஏன்னா சரி, இப்போ நீங்கள் போராட்டம் நடத்தினா நான் தான் அதை அடக்கணும். கண்டிப்பா. அப்போ யாருடைய இதோட நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தோமோ அவங்களையே தடியடி நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு இந்த ஆட்சியில் தொடர்றதுக்கு நான் விரும்பலை. ஆஹா, அப்படி சொன்னா உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். நீ இருக்கீங்க இல்ல? ஓ நாங்கள் அதனால் அன்றைக்கு இரவெல்லாம் வந்து என்னையை கைது பண்ணிடுங்கிற நோக்கத்தோட என்னையை தேடி போகிறாங்க. நான் இல்லை, சரி, நாங்கள் தலைமுறைவாயிட்டோம்ல. ஓகே. இவரை இன்குலாமை வந்து அவர் நிறைய வந்து கடுமையாக தாக்கி ஜெயராம் எங்கே இருக்கார் சொல்லுன்னே அடிச்சு உங்களை அவரை அத உங்களை காட்ட சொல்லி. ஆமாம், என்னைய எங்கே இருக்கேன்னு சொல்ல சொல்லி. ஏன்னா நாங்கள் இல்லை. துவக்கம் மதுரை தானே? மதுரை தான். மதுரை அந்த ஜனவரி 25 நடந்த கலவரம் தான் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இந்த அளவுக்கு வெடிச்சது காரணம். ஆமாம், அதுக்கு முன்னால் அரசியல் தேசிய கீதம் போடுவோம்ல, எனக்கே தெரியாது. எங்கள் மாணவர் என்ன செய்கிறாங்க, அங்கே அந்த ஒலிபெருக்கி நடத்துகிறவன்ட்ட இந்தியம் குமரிகிடை விளங்கும் திருநாடு அந்த பாட்டை வச்சு விட்டுறாங்க. தேசிய கீதம்னு எல்லாரும் எந்திரிக்கிறா, இந்தியம் குமரிகிடை விளங்கும் திருநாடுன்னு பாடுது. ஒருத்தர் ஒன்றும் பாட முடியல, சாவ அப்படியே நின்ட்டாங்க.